நம்முடைய தியானத்துக்காக யாத்திராகம புஸ்தகம் 32ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 32 29வது வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் 32:29. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கும்படி, கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கும்படிக்கு, இன்றைக்கு நீங்கள் அவனவன் தன் தன் மகனுக்கும் சகோதரனுக்கும் விரோதமாய் இருக்கிறதினால் கர்த்தருக்கு உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள் என்று மோசே சொல்லியிருந்தான். பிரைஸ் காட். இந்த வசனத்திலே கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கும்படிக்கு, இன்றைக்கு கர்த்தருக்கு உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள். அல்லேலூயா. அவனவன் தன் மகனுக்கும் சகோதரனுக்கும் விரோதமாய் இருக்கிறதினால் என்று சொன்னாலே, அவனவன் தன் தன் சகோதரனுக்கு விரோதமாய் இருக்க காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் கர்த்தருக்கு சரியா என்ன செய்யல, ஒப்பு கொடுக்கல. அல்லேலூயா. வசனத்தில் பாருங்க, நீங்கள் அவனவன் தன் தன் மகனுக்கும் சகோதரனுக்கு விரோதமாய் இருக்கிறதினால், ஜனங்கள் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாயிருக்கிறார்கள். சகோதரன் சகோதரனுக்கு எதிராக இருக்கிறான், தகப்பன் மகனுக்கு எதிராக இருக்கிறான். இருக்க காரணம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. அப்படி இருக்கின்றபடினாலே ஆண்டவர் கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதம் அவர்களுக்கு என்ன செய்யல, கொடுக்கப்படவில்லை. ஏனென்றால் ஸ்தோத்திர, தகப்பன் மகனுக்கு விரோதமாக, சகோதரன் சகோதரனுக்கு விரோதமாக இருந்தால் அங்கே எப்படி ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்க முடியும்? ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர் தான். ஆனால் எப்பொழுதுமே ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு ஒரு தகுதி, ஒரு பாத்திரம் தேவையா இருக்கிறது. ஒரு அழுக்கான பாத்திரத்திலே நாம் பாலை விடுவதில்லை. ஒரு அழுக்கான பாத்திரத்திலே யாராவது வந்தால் அவருக்கு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி நாம் கொடுப்பதில்லை. ஸோ ஏதாவது ஒன்றை பயன்படுத்தி அதை ஒன்றை விடுவதற்கு முன்பாக அதற்கு ஒரு கிளீன்னஸ், ஒரு சுத்தத்தை எதிர்பார்க்கிறோம். தேவன் ஆசீர்வதிக்கிறவர். தேவன் தமது ஜனத்தின் மேல் ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். ஆனால் ஜனங்கள் ஒருவருக்கொருவர் விரோதமாயிருக்கிறார்கள். ஒவ்வொரு கோத்திரமும் ஒவ்வொரு கோத்திரத்துக்கு அகேன்ஸ்டா இருக்கிறார்கள். அங்கே மாம்சத்தின் கிரியை இருக்கிறது. ஆகையினாலே மோசே ஜனங்களை பார்த்து, நீங்க விரோதமாக இருக்கிறதுனால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியல. ஆகையினாலே நீங்கள் இந்த விரோதமாக இருப்பதை விட்டுவிட வேண்டும் என்றால் இன்றைக்கு உங்களை கர்த்தருக்கு என்ன செய்யுங்க, பிரதிஷ்டை பண்ணுங்கள். இன்றைக்கு நீங்கள் பிரதிஷ்டை பண்ணுவீர்கள் என்றால் டபுள் பிளஸிங், உங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு பரிகாரம் கிடைக்கும். கர்த்தர் உங்கள் மேல ஒரு ஆசீர்வாதத்தை என்ன செய்வாரு, ஊற்றுவார். இன்றைக்கு என்று சொல்லும் போது ஒவ்வொருவரும் தங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கவும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கும் தருணத்தை ஸ்பெசிபிக்காக ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி, இன்றைக்கு கர்த்தருக்கு உங்களை என்ன செய்யுங்க, பிரதிஷ்டை பண்ணுங்கள் என்று மோசே சொல்லி இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிற அர்ப்பணிப்பு தான், அல்லது அர்ப்பணித்த நாள் தான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற நாளும், நமக்குள்ளே சுத்திகரிப்பு உண்டாகக்கூடிய நாளும், ஆரம்ப நாள். அல்லேலூயா. The consecration, the day of consecration is the beginning day of God's blessings upon us. Also தேவன் நம்மை சுத்திகரிக்க ஆயத்தமாகிற நாளும் அதுதான். ஆகையால்தான் நீங்கள் அவனவனுக்கு விரோதமாய் இருக்கிறபடினாலே கர்த்தருக்கு உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம். அல்லேலூயா.
ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு தங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து மீட்கப்பட்டு வந்தார்கள். அவர்கள் மீட்கப்பட்ட மக்களுக்கு அடையாளம். அல்லேலூயா. பவுலை பாருங்கள், அவர் கர்த்தரால் சந்திக்கப்பட்ட போதே முற்றிலுமாய் தன்னை தேவனுக்கு என்ன செய்தாரே? நீங்கள் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, தேவனே நான் உமக்காக என்ன செய்ய வேண்டும் என்று அவர் கேட்கவில்லை. ஓ லார்ட், வாட் ஷால் ஐ டு ஃபார் யூ? உமக்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கல. அவர் சொன்னாரு, நான் என்ன செய்ய நீர் சித்தமாயிருக்கிறீர். உமக்காக நான் ஏதோ செய்ய ஒப்பு, அப்படி இல்ல. வாட் வில் யூ ஹேவ் மீ டு டு? நான் செய்ய, அந்த வசனத்துக்குள் 9:6 கூட நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். நான் என்ன செய்ய நீர் சித்தமாய் இருக்கிறீர் என்று அது ஒரு சரண்டர் லைஃபை காட்டுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. The day of the consecration to God is not one day action. ரட்சிக்கப்பட்ட நாள்ல அப்படியே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த ஒரு நாள் ஆக்ஷன் அல்ல. But it must be renewed. It shall be in active every day. என்னைக்கோ ஒரு நாள் லைசன்ஸ் எடுத்தோம், 5 வருஷத்துல ஓடி முடிஞ்சிடும். லைசன்ஸ் டெட் ஆயிடுச்சு. அப்படி அது it must be renewed every day. It must be active in every day. ஒப்பு கொடுத்தல் என்பது ஒரு நாள் ஆக்ஷன் அல்ல. ஒரு எழுப்புதல் கூட்டத்தில் உண்டாகிற உணர்ச்சி வசப்பட்ட நாளில் செய்யும் ஒரு செயல் அல்ல. It must be continued in our life. It must be active in every day in our life. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணித்தல் தேவையா இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. Praise God. வேதத்திலே ஆசாரியனுடைய நெற்றியிலே ஒரு சிக்னெட் எப்பொழுதுமே அவன் அணிந்திருக்க வேண்டும். Always a high priest must tie up the signet holiness unto the Lord. கர்த்தருக்கு பரிசுத்தம் என்ற ஒன்றை அவன் பலர் அறியத்தக்க தன்னுடைய நெற்றியிலே அவன் எப்பொழுதும் என்ன சேர்க்கணும்? What is the meaning of that? இவன் கர்த்தருக்கு பிரதிஷ்டை செய்தவன். மற்ற மனிதனை விட அவன் வித்தியாசமானவன். He was a separated person for God, for God's work. தேவனுக்காக, தேவனுடைய வேலைக்காக மற்றவர்களை விட்டு பிரித்தெடுக்கப்பட்டவன் என்ற ஒரு சிக்னட் எப்பொழுதுமே he must tie up upon his மிட்ரி, upon his forehead. அவனுடைய தலையிலே ஒரு பாகை அணிந்திருப்பார்கள். இந்த ரோமன் கத்தோலிக்க ஃபாதர்ஸ்லாம் சில ஃபங்க்ஷன்கள் வரும்போது ஒரு தொப்பி வைத்திருப்பாங்க. அதுபோல ஆசாரிகள் வைத்திருப்பார்கள். அந்த தொப்பியிலே, அந்த பாகையிலே அந்த வார்த்தையை எப்பொழுதுமே அவன் என்ன சேர்க்கணும்? நீல நூலால் என்ன சேர்க்கணும்? எழுதி கட்டி இருக்க வேண்டும். அது அவன் மற்றவர்களை விட அவன் வித்தியாசமானவன், அவன் தேவனுக்கு உரியவன் என்பதை எல்லோரும் தெரிந்து கொள்வதற்காக அது அணிந்திருக்க வேண்டும். நம்முடைய மனதிலே அப்படிப்பட்ட, நம்முடைய தோற்றத்தில் இல்லாவிட்டாலும் நம்முடைய இன்னர் மைண்ட்ல, இன் அவர் ஃபோர்ஹெட், நம்முடைய மைண்ட்ல நான் கர்த்தருக்கு அர்ப்பணம் செய்தவன் என்ற ஒரு சிக்னெட்டை நாம் எப்போ, நாம கர்த்தரிக்காரு பரிசுத்த ஆசாரியர் கூட்டம், நாம் கர்த்தருக்கு ஆசாரியர்கள். we are the priest of God. ஆகையினால அந்த சிக்னெட்டை நாம் நம் நெற்றியில் என்ன செய்யணும்? அணிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. God expected from every one of his people. நீங்கள் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், ஜட்ஜஸ், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. 5:9. ஜனங்களுக்குள்ளே தங்களை மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்த, பாருங்க, ஜனங்களுக்குள்ளே
தங்களை மனப்பூர்வமாக ஒப்பு கொடுத்த இஸ்ரவேலின் அதிபதிகளை என் இருதயம் நாடுகிறது. இது ஒரு ப்ராப்பர்ட்டிக்கல் வேர்ட். இங்கே ஆண்டவர் இந்த வார்த்தையை அங்கே அந்த தீர்க்கதரிசியானவள் சொன்னது போல் எடுத்துக்கொண்டாலும், my heart is toward the governors of Israel who offered themselves willingly among the people. ஜனங்கள் நடுவிலே தங்களை மனப்பூர்வமாக ஒப்பு கொடுத்த இஸ்ரவேலின் அதிபதிகளுக்கு நேராக என் இருதயம் இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருடைய கண்களும் ஆண்டவருடைய இருதயமும் உங்க மேல உங்களுக்கு நேராக இருக்க வேண்டும் என்றால், அல்லேலூயா, பாருங்க, my heart is toward the governors of Israel who offered themselves willingly, மனப்பூர்வமாக ஒப்பு கொடுத்த இஸ்ரவேலின் அதிபதிகளுக்கு நேராக என் இருதயம் இருக்கிறது. ஆண்டவருடைய இருதயம் உங்களுக்கு நேராக அல்லது உங்களுக்கு நேராக ஒரு ஈர்ப்பின் சக்தியோடு, கர்த்தருடைய இருதயம், ஆண்டவருடைய இருதயத்தில் உள்ள காந்த சக்தி உங்களுக்கு நேராக திருப்பப்பட வேண்டும் என்றால், you should be a dedicated person to God 100%. நீங்க முற்றிலுமாய் ஆண்டவருக்கு தங்களை அர்ப்பணித்தால், கர்த்தருடைய சிந்தை, கர்த்தருடைய எண்ணம், கர்த்தருடைய விருப்பம், கர்த்தருடைய மனதின் யோசனை உங்களை பற்றியதாகவே இருக்கக்கூடும். உங்களுக்கு எப்படி வெற்றியை கொடுக்கலாம், உங்களுக்கு எப்படி வளர்ச்சிக்கான வழியை திறக்கலாம், உங்களுக்கு எந்த விதத்தில் வழியை திறந்து உங்களை முன்னேற்றம் அடைய செய்யலாம் என்ற சிந்தை உங்களுக்கு நேராக இருக்கக்கூடும். உங்களுக்கு எப்படி வெற்றியை கொடுக்கலாம். அல்லேலூயா. ஆகையால் தான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தல் very very important. நாம if you have been consecrated yourself to the Lord, உங்களை கர்த்தருக்கு முற்றிலுமாக மனப்பூர்வமாக ஒப்பு கொடுத்து விட்டீர்கள் என்றால், you have not belonged to yourself, நீங்க யாருக்கு உங்களுக்கு உரியவர்களாக இருக்க மாட்டீங்க. you have dedicated yourself to God. so அவருக்கு அர்ப்பணித்து விட்டால் நீங்கள் உங்களுக்குரியவர்களாக இருக்க மாட்டீர்கள், உலகத்துக்குரியவர்களாக இருக்க மாட்டீர்கள், பிறருக்குரியவர்களாக இருக்க மாட்டீர்கள். நீங்கள் கர்த்தருக்கு உரியவர்களாகவே இருப்பீர்கள். அல்லேலூயா. அன்பின் கர்த்தாவே, இந்த நாளுக்காக துதிக்கிறோம். இந்த கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக, இந்த வாரத்தின் நாட்கள் ஆசீர்வாதமாக இருப்பதாக, ஆண்டவருடைய கிருபை யாவரோடு இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.